மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை தீவு திடலில் நேரம் பேசுவதன் நோக்கத்தை கருத்தில் கொண்ட புதிய செயலி செம்ஜா தொடக்க விழா நடைபெற்றது. இதில் 60 நொடிகளில் 60 நபர்கள் இச்செயலியை பதிவிறக்கம் செய்து சாதனை படைத்தனர். இந்த சாதனை லிங்க் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடன கலைஞர் ஜானி மாஸ்டர் கலந்து கொண்டார். இச்செயலியை உருவாக்கிய அதன் நிறுவனர் ராஜா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது, புதிதாக ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளோம். இதில் ஒரே வாடிக்கையாளர் 5 to 10 ஓட்டுநர்களிடம் பேசி கொட்டேஷன் வாங்கி அதிலிருந்து பேரம் பேசி பயணம் மேற்கொள்ளலாம். அதற்கு ஏற்றவாறு இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அது மட்டுமன்றி ஓட்டுநரும் 10 பயணிகளோடு பேசி கட்டணத்தை நிர்ணயம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார். பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட செயலி என்று அவர் கூறினார். எங்களுக்கு இன்னைக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க ஜானி மாஸ்டருக்கும் ஃபஸ்ட் நாங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் இந்த ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஒரே சமயத்தில் ஒரு கஸ்டமர் 5 to 10 டிரைவர் கிட்ட வந்து நெகோஷியேட் வந்து பண்ண கொட்டேஷன் வாங்கி அதில் வந்து நெகோஷியேட் பண்ணி அவர் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு டிரைவர் 10க்கும் மேற்பட்ட பேசஞ்சர் கூட அவங்களுடைய ரேட்டை நெகோஷியேட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்ஸு இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதை ரெகக்னைஸ் பண்ண லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ப்ராசஸில் கொண்டு வந்திருக்கோம், ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போனால் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்களோ, என்ன வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசி எப்படி ரைட் புக் பண்ணுவாங்களோ, அதை நாங்கள் ஆன்லைன் ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரே சமயத்தில் ஒரு டிரைவர் ஒரு கஸ்டமர் கிட்ட பேரம் பேச முடியும். எங்களுடைய ஆப்பில் ஒரு டிரைவர் ஒரே சமயத்தில் 10 கஸ்டமர் கிட்ட அவருடைய ரேட்டை வந்து இது பண்ண முடியும். இதில் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆப்ஷன்ஸ் நம்பர் 1, ஒரு 5 கஸ்டமருடைய கொட்டேஷன்ஸு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு டிரைவருடைய ஸ்க்ரீனில் வரும். அதில் எது ரொம்ப கம்மியான லோயஸ்ட் கொட்டேஷனோ அதை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களோட ரைடை வந்து புக் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஃபர்தராக நெகோசியேஷன் தேவைப்படுது. ஸோ மினிமம் ரேட்டு, லோயஸ்ட் ரேட் L1 ரேட்டு 100 rupeesனா அகைன் அவங்க ஒரு 80 rupees வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் ரேட் அவங்க கொடுக்க முடியும். அதே சமயத்தில் டிரைவரும் அவங்கள ஆல்ரெடி கொடுத்துருக்க ரேட்டை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் டைம். நெகோசியேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்குது. ஆனால் மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் சீம்லெஸ்ஸாக வந்து நடக்கிறதுங்கிறது எங்களுடைய ஆப்பில் தான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி தீவு திடலில் எங்களோட ஆப்பை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்கள் ப்ளஸ் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஜானி மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.